நேற்று இருந்து சகர் சாப்பிட ஆரம்பிச்சு. ஏன்னா சகர் சாப்பாடுல ஒரு பர்க்கத் இருக்கு. நீங்க எல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தென் மார்னிங் 9 o'clock வழக்கம் போல காலேஜ் போயாச்சு. அவன் எவ்வளவு சாப்பிட்டாலும் ஹேசல சாப்பிடவே விட மாட்டான். இப்படி பிடிச்சா மட்டும் தான் அமைதியா இருப்பான். இவனுக்கு ஃபுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போடலான்னு சொல்லி சாப்பாடு வாங்க போயிட்டேன். இது வேப்பேரில இருக்கு, பிரைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். வீட்டுக்கு வர வழியில கொஞ்சம் வெஜ்ஜி ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்கு. வரையில போலீஸ் மட்டும் 500 ரூபாய் தண்டம். வீட்டுக்கு வரவே 5 மணி 5:15 ஆயிடுச்சு. கொஞ்சம் வாழைக்காவை ஸ்ட்ரீம் பண்ணிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டேன். இந்த ஓசிடி என்னை விட்டு போகவே போகாது. எல்லாம் ப்ராப்பரா இருக்கணும்னு நினைப்பேன். நோம்பு கஞ்சிக்கு பாத்திரம் கொடுத்து விட்டேன். கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், தென் வாழைக்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். சைட் பை சைட்ல ஸ்பினாச்சும் பண்ணிட்டு இருந்தேன். இன்ஜிரைக்கு வந்து தான் வெங்காயம் கூட உரிக்க ஆரம்பிச்சு. கீரெல்லாம் கம்பல்சரி வீக்லி ஒன்ஸ் ஆவது சேர்க்கணும். இஃப்தாருக்குள்ள பண்ணணுங்கிற ஒரு ப்ரெஷர்ல பேய் மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஷேக்கும் இன்னைக்கு இடையில ப்ரிப்பேர் பண்ண. நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வயிறை ஃபில் பண்ணாதான் நிம்மதியா என் வயிறை ஃபில் பண்ண விடுவாங்க. குக் பண்ணிட்டு மே வீட்டுக்கார அக்காக்கும் கொடுத்தாச்சு. யார சாப்பிட்டு பார்த்துட்டு நல்ல ரிவ்யூ வந்துச்சு. கொஞ்சம் பக்கத்தில் வேலை இருந்துச்சு, போயிட்டு வந்து நேராக நமாஸ்க்கு போயிட்டேன். என்ன வேலை இருந்தாலும் தொழுகையை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நோம்பு திறக்கும் வந்து கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன். சரி நைட்டு காஃபி குடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு வந்து அவ்வளோதாங்க. நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு. இந்த நாளை பற்றி சொல்லணும், நல்ல மேரத்தான் மாதிரி இருந்துச்சு. ஒரு நிமிஷம் கூட டைம் இல்லை, இங்கே போக அங்கே வர. அப்படியும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக முடிஞ்சு. பாய் பாய், நாளைக்கு பார்க்கலாம். ஹேவ் ஃபன்.